ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டிகே ஃபுட் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான முறையில எண்ணெய் கத்திரிக்காய் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணலான்றத சொல்லி தர போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்ன்றத பார்த்துடலாம் வாங்க. இந்த சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய்க்கு 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எடுத்திருக்கோம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சிருக்கோங்க. பூண்டு பேஸ்ட் இருக்கு, வெங்காயமும் தக்காளியும் இருக்கு. தாளிப்புக்கு சோம்பு, வெந்தயம், மிளகு, சீரகம். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லா நைஸாக இந்த கத்திரிக்காய் வெட்டிக்கலாங்க. இதில் உங்களுக்கு முழுசாக கத்திரிக்காய் இருக்காது, நல்ல கத்திரிக்காய் ஊறுகாய் மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெட்டை கத்திரிக்காவை உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஒரு 200 கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துக்கலாம், சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாத்தையுமே இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. நாளையும் ஒன்றா போட்டு சேர்த்துக்கிட்டு லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காவை முதல் சேர்க்க போறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் முழுசா இருக்காதுங்க, நல்லா கரைஞ்சிரும். இப்ப இந்த நல்ல நெல்லியே இந்த கத்திரிக்காய் ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. 3 நிமிஷத்துலயே இது வதங்கிருங்க. பார்க்கலாம். நாங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப கத்திரிக்காய் ஒரு அரை பதத்துக்கு தான் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுத்து என்ன சேர்க்கணும்னா 1 ஸ்பூன் பூண்டை சேர்த்துக்கலாங்க. அரைச்ச பூண்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் மற்ற எண்ணெய் கத்திரிக்காய் விட நிறைய டிஃப்ரெண்ட்டாக தான் உங்களுக்கு தோணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளியும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன். நம்ம ஏன்னா 2 கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கோம். ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த வெங்காயம் ஒரு 50 கிராம் இருக்குங்க. இதுவே நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதாங்க. 10 பேருக்கு வருங்க தாராளமாக. இந்த கேப்பில் நம்ம புளியவும் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், நல்ல திக்காக கரைச்சி வச்சுக்கணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. புளி கரைசல் மட்டும்தான் கொஞ்சம் திக்காக தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இதில் எந்த தண்ணியும் சேர்க்காததுனால நீங்கள் 2 நாள் கூட வச்சு இந்த கத்திரிக்காவை சாப்பிட்லாங்க. கெட்டு போயிடுங்க, பயமே உங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் 3 சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. அடுத்து நம்ம மசாலா தூள் எல்லாம் என்னென்ன போட போறோம்னு பாருங்க. மறுபடியும் இன்னொரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நாகூர்ல இருக்கிற கஸ்டமருங்களாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு. நிறைய டைம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் செஞ்சே காட்டிருக்கேன். எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்க்கும் போது இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். ஒரு 3/4 பாகம் வெந்து வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு அதிகமான மசாலாலாம் எதுவுமே கிடையாதுங்க.
ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறோம். அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம உப்பை சேர்த்துக்கிறோம். உப்பு நம்ம சேர்த்துட்டோங்க. இது நல்லா ஒரு வதங்கின உடனே நம்ம திக்காக கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம புளியை சேர்க்கும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா பாருங்க புளியை இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நம்ம புளி சேர்த்துட்டோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நல்லா காரமாகவும் புளிப்பாகவும் நறுக்குன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இது ரெடி ஆகிடும். இப்போ கத்திரிக்காய்க்கு நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோங்க. இப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இந்த சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தயாராகிடுங்க. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எள்ளோ வெல்லமோ நிலக்கடலையோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாங்க. இதுலேயும் நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கே புரியுங்க. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.